முதுகிலிருந்து ஒரு வகையான எனர்ஜி மேலும் கீழும் போக ஆரம்பிக்கும். அதை இன்னும் டீப்பா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், அதனுடைய இயக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தியானத்தின் போது ஆழ்ந்த தியானம் சில நேரங்களில் நம்மை அறியாமல் நடக்கும். நம்ம மனம் சலனத்தோட எப்போதும் இருக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல தியானம் நமக்கு ரொம்ப நம்மளை அறியாமல் படிப்படியாக ஆழ்ந்த நிலைக்கு செல்லலாம். அப்படி செல்லும் போது நம்முடைய உடலுக்குள் விஸ்வ சக்தி இறங்குவதாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அது உடலுக்குள் இறங்குவது போல் உணர்கிறீர்கள். மீண்டும் அது மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்தி தலைக்கு ஏறுவதையும் மீண்டும் இறங்குறது மாதிரியும் உடல் முழுவதும் ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது மாதிரியும் ஆக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது மனம் சலனம் இல்லாமல் அசையாமல் இருக்கும்போது நம்முடைய பிராண உடலின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக காந்தத்தை பெறுகிறோம். அந்த காந்த சக்தியை நம்ம அறியாமல் நிறைய பெற்று உடல் முழுவதும் பரவுகிறது. அப்படி உடல் முழுவதும் பரவும் போது உடல் முழுவதும் ஜிவ் என்ற ஒரு உணர்வு பரவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முழு உடலையும் அந்த தெய்வீக பிராணன் பிரபஞ்ச சக்தி நிரப்பிய பிறகு அது உடல் முழுவதும் மோதி மூலாதாரத்தில் அந்த எனர்ஜி நிரம்பும் போது மூலாதாரத்தில் எனர்ஜி நிரம்பிய மாத்திரமே முதுகிலிருந்து ஒரு வகையான எனர்ஜி மேலும் கீழும் போக ஆரம்பிக்கும். அது முழு ஒரு வைப்ரேஷன் உடல் முழுவதும் ஒரு ஒரு கதகதப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது பிசிக்கலா இல்லாம ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கும். அந்த கதகதப்பு இருக்கும். நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்த நிலைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. மனதினுடைய அமைதி பிரபஞ்ச சக்தியை அதிக அளவு ஈர்த்து நம்முடைய பிராண உடலில் நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவு அது வலிமையாக இருக்கும். இயற்கையாகவே சதாகாலமும் பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு பிராணன் உடல் முழுவதும் ஒரு சவர்ல விழுறது மாதிரி கொட்டிக்கொண்டே இருக்கிறது. நம்ம மனம் ரொம்ப பரபரப்பாகவும் பதட்டமாகவும் அதிவேகத்திலையும் இருக்கிறதுனால நம்ம அந்த சக்தியை எல்லாம் விரயம் பண்றோம். அந்த சக்தி நமக்கு வர விடாமல் தடுத்து கொள்கின்றோம். அதே இது நாம் அமைதித்தன்மையில நீட்டித்து இருக்கும் போது அந்த சக்தி நமக்குள் இறங்குவதை நீங்கள் விஸ்வ சக்தி இறங்குவதாக உணர்கிறீர்கள். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்குள் இறங்குகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்மால் உணரவும் முடியும். ஒவ்வொருத்தரும் உணர முடியும். இதுக்கு பெரிய அளவு நம்ம கடும் தவம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா படிக்கிறது மாதிரி சில பயிற்சிகளை நம்ம கொஞ்சம் ஆர்வமா பண்ணாலே இந்த பிரபஞ்ச சக்திய அழுத்தத்தை உடனடியாக நாம் உணர முடியும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிலைகள்ல நம்ம என்ன செய்யலாம், அதை இன்னும் டீப்பா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனுடைய இயக்கங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதனுடைய இயக்கங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் உங்க வைப்ரேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி. ஆகவே தியானத்தில் உங்களுக்கு இது போன்ற உணர்வுகள் எல்லாம் அடிக்கடி வரதான் செய்யும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.